ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் ரொம்ப இன்செக்யூரா இருக்கிறாருங்க. எங்கள பார்த்து பயப்படுறார். உக்ரைன் எங்கள பார்த்து பயப்படுறார் தெரியுமா? நாங்க ஏங்க பின்வாங்கணும்? அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புல இருக்குது. அதாவது உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்றாரு. உக்ரைன பார்த்து ரஷ்ய அதிபர் வந்து பயப்படுறாரு அப்படிங்கிறது போல. சரி, ஓகே. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டரான டிமிட்ரி குலேபா அவர்கள். எனக்கு இவர் பார்க்கறதுக்கு இவர ஹாரி பாட்டர் அப்படி இப்படி சொல்றாங்க. பட் ஆனா இவர் எங்க ஃபேமிலியில யாரோ ஒருத்தர் மாரியே இருக்கிறாரு. எனக்கு அந்த நபர் ரொம்ப ரொம்ப புடிச்சிருக்கு. டிமிட்ரி குலேபா அவர்கள். வெரி ஸ்மார்ட் காய். ஏன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அது அப்புறமா சொல்றேன். பட் ஹி இஸ் வெரி ஸ்மார்ட் காய். அந்த டிமிட்ரி குலேபா அவர்கள் கிட்ட நான் வரேன். இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, கெட்ட செய்தி புட்டின் அவர்களுக்கு இருக்கு. அதாவது ரஷ்யாவுக்கு இருக்கு. காரணம் என்ன? அமெரிக்கா வந்து எய்டு குடுக்க போறாங்க அப்படிங்கிறது போல. அப்புறம் என்ன? டிமிட்ரி குலேபா அவர்களே சொல்ட்டாரு. அப்புறம் அமெரிக்காவோட அதிபரான ஜோ பைடன் அவர்கள், விசுக்குன்னு எல்லாம் பண்ணுங்கப்பா. என்னப்பா உட்காந்து பேசுறீங்க? ஒரே ஊன்னு சொல்லுங்க. எல்லாம் குடுத்து விட்டுறலாம் அப்படிங்கிறது போல அவர் ரொம்ப அர்ஜென்ட்ல இருக்காரு. அர்ஜென்ட்டா குடுத்துருவாங்க. அதுவும் சில பல வாரங்கள்ல வந்து சேர்ந்துரும். நீங்க ஊன்னு சொன்னீங்கன்னா, உக்ரைன்ல டெலிவரி ஆயிரும். எல்லாம் ரெடியா நிக்குது ரொமேனியால. ஊன்னு சொல்லுங்க. இல்ல நீங்க ஊன்னு சொல்றதுக்கு நான் ரெடி பண்ணிக்கிறேன். குடுத்தரலாம். சீக்கிரம் பண்ணுங்கப்பா அப்படிங்கிறது போல ஜோ பைடன் அவர்கள் ரொம்ப அவசரப்பட்டுட்டு இருக்கிறாரு. இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன் அமெரிக்கா அவசரப்படுறான்னு சொல்லிட்டு. ஏன்னா, இப்ப எலக்ஷன் வரப்போகுது. எலக்ஷன் வந்ததுக்கப்புறம் ஜோ பைடன் அவர்கள் ஜெயிக்கிறாரு அப்படின்னா, இது கன்னியூ பண்ண போறாரா இல்லையாங்கிறது அது தனிப்பட்ட கருத்து. ஒருவேளை ட்ரம்ப் அவர்கள் ஜெயிக்கிறாருன்னா, இந்த பிரச்சனைய நிறுத்துறதா சொல்லிக்கிறார் இல்லையா? அந்த சமயத்துல அவர் வந்து அந்த இடத்துல நிறுத்துறதுக்கு அவரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கணுமா இல்லையா? ஏன்னா, ரஷ்யா இந்த ஃப்ரண்ட் லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ச்ரேட்டரேனியா நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? இவனோ ஃப்ராங்கோவ்ஸ்கி ஸ்ட்ரீட். அந்த ஸ்ட்ரீட்ட வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இவனோ ஃப்ராங்கோவ்ஸ்கி ஸ்ட்ரீட்லேருந்து நேரா கீழ வந்து பார்த்தீங்கன்னா, நோவா பாக்முட்கா அந்த பகுதியும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள கூடிய சீக்கிரத்துக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இருமுனை தாக்குதல் அங்க நடந்துட்டு இருக்கு. ஏன்னா மேலருந்து கீழ இறங்கலாம். அப்படி இல்லன்னா நோவா பாக்முட்காவோட கிழக்கு பக்கத்துலேருந்து ரஷ்ய வீரர்கள் முன்னேறிட்டு இருக்காங்க. இது மட்டுமான்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. ஆச்சரட்ரேனியாவோட தெற்கு பகுதி முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்ய வீரர்கள் கைப்பிடிக்குள்ள வந்துரும். ஏன்னா, அந்த இடத்துல ஒரு ரயில்வே லைன் வருது. அந்த 2க்கும் நடுவுல. தெற்கு பகுதியில இருக்கிற அந்த பார்ட் வந்து ரஷ்யா எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறது போல தான் இருக்கு. அந்த முன்னேற்றம் வச்சு பார்க்கும்போது. ஏன்னா, அந்த பதிவு நம்ம உங்களுக்கு காமிச்சிருந்தோம் இல்லையா? அந்த பதிவுல நீங்க பார்த்தீங்கன்னா, ரஷ்ய வீரர்கள் யாரையும் சுடல, பாயிண்ட் பண்ணல, துப்பாக்கி வச்சு ரொம்ப குரூஷியலால இல்ல. அவங்க வந்து ஓடுறாங்க. வேக வேகமா ஓடுறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு பகுதிய பிடிக்கிறதுக்கு வேக வேகமா ஓட மாட்டாங்க இல்லையா? அப்படின்னா அங்க யாருமே இல்ல. ஐயா இதுதான் சான்ஸு போய் உட்காந்துக்கலாம் உள்ள அப்படிங்கிறது போல வேக வேகமா ஓடி போயிருக்கிறாங்க. ஆல்ரெடி அங்க யாருமே இல்ல. ஒரு உக்ரைனியன்ஸும் இல்ல. அங்கருந்து இவாக்குவேட் ஆகி போயிட்டாங்க. அதுக்கு பின்னாடி நெறைய காரணங்கள் இருக்கு. நம்ம அடுத்த பதிவுல தெளிவா பார்ப்போம். நான் 2 நாளா டிமிக்கி குடுத்துட்டே இருக்கிறேன். கண்டிப்பா இன்னைக்கு நம்ம அடுத்த பதிவுல பார்த்துருவோம். அது என்ன காரணம்னு சொல்லிட்டு. பட் ஆனா அந்த இடத்துல ஓடி போய் உட்கார்றது தான். நான் பார்த்துட்டேன். இந்த இடம் எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறது போல எடுத்துக்கிறாங்க இல்லையா? அது போல தான் போய் எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கு மேல அந்த யுவனோ ஃப்ராங்கோவ்ஸ்கில பெருமளவுல சண்டை பிடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது போல சொல்றாங்க. ஏன்னா ஓஎம்பிஆர் தான் இருக்காங்க. ஓஎம்பிஆர்னா டெரிட்டோரியல் டிஃபென்ஸ் பிரிகேட் தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து மோட்டார் சப்போர்ட், ஆர்ட்டிலரி சப்போர்ட், ட்ரோன் சப்போர்ட்லாம் இல்லன்னா அவங்களால சண்டை பிடிக்க முடியாது. ஈஸியா பின்வாங்கிருவாங்க அவங்க தரப்புலேருந்து அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. அந்த இது இருக்கட்டும். அடுத்து நோவோமிகலேவ்கா வந்து பார்த்தீங்கன்னா, முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு டீப் ஸ்டேட் உக்ரைனோட சோர்ஸஸே ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸஸே கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பல இடங்கள்லயும் ரஷ்ய வீரர்கள் முன்னேறிட்டு இருக்காங்க. பல செட்டில்மெண்ட்ஸ் ரஷ்யாவோட கைப்பிடிக்குள்ள வந்துருச்சு. இப்படி இருக்கும்போது, இன்னுமே குடுக்காம விட்டுட்டாங்க அப்படின்னா, எலக்ஷன் முன்னாடி நவம்பர் மாசத்துக்குலாம் தாங்காது போல தெரியுதே. ரஷ்யா ஒரே அடி அடிச்சு எடுத்து முன்னாடி வந்தாங்கன்னா, ஃபுல்லா கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துடுவாங்க போல தெரியுது. அந்த ஒரு காரணத்தினால, இம்மீடியட்டா இந்த எய்ட வந்து ப்ராசஸ் பண்ணிருவாங்க. அமெரிக்கா குடுத்துருவாங்க உக்ரைனுக்கு. இந்த 61 பில்லியன் சொல்றாங்க இல்லையா? கண்டிப்பா போயிரும். அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. அப்படியே வச்சுக்கலாம். குடுத்துட்டாங்க அப்படின்னே வச்சுக்கலாம். அதுக்காக அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லல. பட் ஆனா கண்டிப்பா பண்ணிருவாங்க அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் மெயினான விஷயத்துக்கு வருவோம். மொத்தம் 50 ட்ரோன்கள் உக்ரைன்ல இருந்து ரஷ்யாவோட நிலைகளை நோக்கி பறந்திருக்கு. எப்பவும் ரஷ்யால இருந்து வரும்னு சொல்லுவேன். பட் ஆனா இப்போ ஒரு மாற்றா 50 ட்ரோன்கள் உக்ரைன்ல இருந்து ரஷ்யாவை நோக்கி படையெடுத்திருக்கு. மொத்தம் 8 ஒப்லாஸ்ட குறி வச்சு பறந்திருக்கு அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இது ஒரு மிகப்பெரிய தாக்குதல். உக்ரைன் தரப்புல இருந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா? உக்ரைனோட அதிபரை வெளியெடுக்கிறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு தில்லுமுல்லு வேலை இங்க நடக்க போகுதுன்னு. ஸோ இது ஒரு ஆரம்பம் தான். இது மட்டும் தான் அப்படின்ட்டு இல்ல. இதுக்கப்புறம் லைனா நடக்க ஆரம்பிக்கும். இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா, ஒரு தடவையும் ஜெலன்ஸ்கி அவர்கள் உக்ரைன் விட்டு வெளியே போகும்போது, இது போல ஒரு பெரிய தாக்குதல் ரஷ்யாக்குள்ள நடக்கும். அப்படி வச்சு பார்க்கும்போது ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது போல சொல்லலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிரிகாஷனரி தான். இதுவே பெரிய தாக்குதல் அப்படிங்கிறது போல ஒத்துக்கலாம். பட் ஆனா இல்ல. இதுக்கு மேல இன்னொரு தரமான சம்பவம் உக்ரைன் தரப்புலருந்து
செய்கை செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இப்போ ஏர் டிஃபென்ஸோட பேட்டரிஸ் எல்லாமே ரொம்ப அதிகமா ஸ்ட்ரெஸ் குடுத்துட்டாங்க உக்ரைனியன்ஸ. அதிக அளவுல எல்லாம் வேலை செஞ்சிருக்கு. சில இடங்கள்ல வெடிச்சுதான் கேட்டதா சொல்லப்பட்டு வருது. அதுவும் குறிப்பா ரஷ்யாவோட கார்டிமஸ்கி. இந்த கார்டிமஸ்கி ரஷ்யாவோட ஒரு பகுதி தான். இங்க ஒரு ஆயில் டிப்போ இருக்கு. மேப்ல காட்டுறேன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஆயில் டிப்போ மேல ஒரு ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு. அந்த ட்ரோன் தாக்குதல்னால மிகப்பெரிய சேதம் ரஷ்யாக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இது போல செய்யாதீங்க செய்யாதீங்கன்னு அமெரிக்கா சொல்றாங்கன்னா, செய்யுங்க உக்ரைன், ஏன் லேட் பண்றீங்க, பண்ணுங்கப்பா அப்படிங்கிறது போல சொல்ற மாதிரி இருக்குது எனக்கு. ஏன்னா இவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இதனால ஆயில் விலையெல்லாம் ஏறும். யார் அவங்க கிட்ட இருந்து வாங்குறாங்களோ அங்கெல்லாம் ஏறும். அவங்களுக்குலாம் கொஞ்சம் சிக்கலா இருக்கும் இல்லையா? ஸோ அதுல குறிப்பா யோசிக்க போனா நம்ம, சீனா இது போல நாடுகளுக்கு கொஞ்சம் பிரச்சனை தான். நம்ம கிட்ட இருந்து யூரோப்பும் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இதுல சில பல மிரட்டல்கள் இருக்கு. ரஷ்யாவோட எண்ணெய் கிணறுகள், கேஸ் டேங்கர்ஸ்லாம் அடிக்கிறாங்க அப்படின்னா, ஒரே காரணம் யூரோப்பை மிரட்டுறதுக்காக தான் அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட்லாம் சொல்றாங்க. அதுக்கான காரணத்தை நம்ம லைனா அப்படியே கண்டினியூஸா பார்க்க ஆரம்பிப்போம். இப்போ நம்ம செய்திகள் பார்ப்போம். மொத்தம் 50 ட்ரோன்கள் வந்தது இல்லையா? அதுல ஒண்ணு இந்த கார்டிமோஸ்க்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட வயாங்ஷி பகுதி. இந்த பகுதியில சப்ஸ்டேஷன் இருக்கு, பவர் சப்ஸ்டேஷன். இந்த இடத்துல இருந்து தான் பக்கத்துல நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கு. அந்த பவர் பிளான்ட்டுக்கு வேணுங்கிற எனர்ஜியா இருக்கட்டும், அப்புறம் பல இடங்களுக்கு வேணுங்கக்கூடிய பவரா இருக்கட்டும், எல்லாத்தையும் டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியில ஒரு ட்ரோன் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதனால வெடி விபத்து நடந்திருக்கு. இந்த இடத்துல சேதங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது லோக்கல் சோர்ஸ் தான். இன்னும் உறுதிப்பட ரஷ்ய தரப்புல இருந்து அபிஷியலா வரல. பட் ஆனா வீடியோ பதிவுகள் வந்திருக்கு. சில பல கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல மத்தெல்லாம் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு ரஷ்ய தரப்புல சொல்றாங்க. ஆனா 2-3 இடங்கள்ல வெடிச்சுதான் கேட்டதா சொல்லப்பட்டு வருது. அதுவும் குறிப்பா பிரியான்ஸ்க், பெல்கிராடு, குஸ்க் இந்த 3 பகுதியிலையும் வெடிச்சுதான் கேட்டதா லோக்கல் சோர்சஸ் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அதாவது இந்த டெலகிராம் சேனல்லாம் பாத்தீங்கன்னா லோக்கல் சோர்சஸ் கிட்ட இருந்து செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த பிரியான்ஸ்க்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பிரியான்ஸ்க்ல இருந்து சில பல இமேஜஸ் கன்ஃபர்மேஷன் இருக்கு. சில இடங்கள்ல வெடிச்சுதான் கேட்டிருக்குன்னு சொல்லிட்டு வெடி விபத்து நடந்திருக்கு அப்படிங்கிறது போல. பட் ஆனா இதுல சில பல விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஸ்டேஷன் இருக்கும், பவர் ஸ்டேஷன் இருக்கும். அந்த இடத்துக்கு பக்கத்துல கூட தாக்குதல் நடந்திருக்கலாம். அதனால ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது போலயும் சொல்லப்பட்டு வருது. பட் ஆனா அந்த ஸ்டேஷன் பாதிப்படைஞ்சா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா அந்த இடத்துல தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பெல்கிராட்ல பல இடங்கள்ல வெடிச்சுன்னு கேட்டுதான் சொல்லப்பட்டு வருது. மற்றபடி இந்த வீடியோ எவிடன்ஸ், இமேஜஸ்லாம் எதுவும் கிடைக்கல. ரஷ்ய தரப்பு வந்து ஏதாவது கிடைச்சிச்சுன்னா நம்ம பார்க்கலாம். இப்போ உக்ரைன் வந்து 50 ட்ரோன்களை ஏவி விட்டாங்க. பல இடத்துல தாக்குதல் பண்ணிட்டாங்க. இதுக்கான முக்கிய காரணம் என்ன? ரஷ்யா குறி வச்சு பல இடங்கள்ல தாக்குதல் பண்ணிருக்காங்க. இப்போ அந்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அதாவது யூரோப்பியன் யூனியனை மிரட்டுற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது போல சொல்றேன் இல்லையா? ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அமெரிக்க தரப்புல இருந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ரஷ்யாவோட அசெட்லாம் ஃப்ரீஸ் பண்ணி அதை எடுத்து உக்ரைனுக்கு கொடுக்க ஆரம்பிங்க அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்புல ஃபேவரா ஓட்டுகள்லாம் வந்துட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் சொல்றாங்கன்னு உக்ரைனோட மீடியாஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதிகமான சாங்ஷன் ரஷ்யா மேல போடணும் அப்படிங்கிறது போல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது போல வேலைகளை மட்டும் யூரோப்பியன் யூனியன் செஞ்சுட்டாங்க அப்படின்னா, யூரோப்ல இது போல சொல்லல. ரஷ்யாவோட அசட்டை யூஸ் பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்ஸை எடுத்து உக்ரைனுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் சொல்லிக்கிறாங்களே தவிர, அந்த பணத்தை அவங்க எடுத்துக்கிட்டு உக்ரைனுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது போல அவங்க முடிவுகள் எடுக்கல யூனியன்ல. ஸோ இது போல வந்து ஆயில் டிப்போஸ்லாம் அடிச்சிட்டு இருந்தாங்கன்னா ஆயில் விலைகள் அதிகமாகும். மக்கள் அதிகமா பிரச்சனைக்குள்ளாவாங்க. யூரோப்ல இன்னுமே புரட்சிகள் வெடிக்க ஆரம்பிக்கும். மற்ற நாடுகள்லயும் பிரச்சனை ஏற்படும் ஆப்வியஸா. ஸோ அப்படி இருக்கும்போது அழுத்தங்கள் யூரோப்புக்கு போறதுனால யூரோப்ல இருக்கக்கூடிய நாடுகள் வேற வழியே இல்லாம அமெரிக்கா சொல்றதை அப்படியே கேட்டு செய்வாங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. அந்த ஒரு காரணத்தினால இது போல உக்ரைன் வந்து ஆயில் டிப்போ அடிச்சிட்டு இருக்காங்க. எல்லா பக்கத்துலயும் மிரட்டல்கள், உருட்டல்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு அப்படிங்கிறது போலாம் சொல்லப்பட்டு வருது. பட் இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படிங்கிறது தெரியல. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. உக்ரைன் வந்து அடிக்கிறாங்க அப்படின்னா ரஷ்யா அடிச்சதுனால திரும்பி ஒரு ரிட்டாலியேட் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி உக்ரைன் அடிச்சாங்க. அதுல மாற்று கருத்து இல்லை. உக்ரைன் ஆரம்பிச்சாங்க, இப்ப திரும்ப அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு எந்த மாதிரியான எதிர்வினைகள் ரஷ்ய தரப்புல இருந்து இருக்கு அப்படிங்கிறது தெரியல. இந்த பதிவை நான் இப்ப ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பல இடங்களையும் வெடிச்சுதான் கேட்குது உக்ரைன்ல. அதுவும் குறிப்பா உக்ரைனோட கேபிட்டலான கீவ் ஒப்லாஸ்டை நோக்கி எல்லாம் மிசைல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது போல சைரன் அடிச்சிட்டு இருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. எந்த அளவுக்கு தாக்குதல்கள் நடந்திருக்கு, இல்ல தாக்குதல் நடந்துச்சா என்ன ஏதுங்கிறதுலாம் அடுத்த பதிவுல தெளிவா பார்ப்போம். இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சு நான் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.